சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் காலை முதலே காத்திருந்த நிலையில் கேரளாவின் 14 மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுமன் இணைகிறார். வணக்கம் சுமன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது கடந்த 2ஆம் தேதி விஜய் மக்கள் இயக்கமாக நடிகர் விஜய் இதனில் தற்போது அதை தமிழக வெற்றி கழகம் என்னும் பெயரில் ஒரு அரசியல் கட்சியாக அறிவித்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் ஆலோசனை கூட்டமானது இன்று சென்னை ஈசிஆர் சாலையில் ஒரு பெரிய ஓட்டலில் மறைமுகமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் நடத்தி இருக்கிறார். அதாவது அந்த ஆலோசனை கூட்டத்தில் தூத்துக்குடி, நெல்லை, திருநெல்வேலி, புதுக்கோட்டை, சென்னை கிழக்கு மாவட்டம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்கள், தொண்டரணி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொண்டுள்ளனர். அதேபோல் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த 14 மாவட்ட நிர்வாகிகளும், மாவட்ட தலைவர்களும், தொண்டரணி, இளைஞரணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை என்ற கட்சி ஆரம்பித்த அணிக்கே நடிகர் விஜய் அறிவிப்பு பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட உள்ளது. இதற்கான நாம் எவ்வாறு பாடுபட வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய இலக்குகள் என்ன, நம் மக்களுக்கு என்னென்ன தொண்டு செய்ய வேண்டும், மக்களை எவ்வாறு கவர்வது போன்ற ஆலோசனைகளை நடிகர் விஜய் நடிகர் விஜயின் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். தொடர்ந்து அவர்களை ஒரு மறைமுக இடத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர்களை மறைமுக ஓட்டலில் வைத்து அவருடன் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர்களை பனையூரில் உள்ள தமிழகத்தின் வெற்றி கழக அலுவலகத்தில் அவர்களுக்கு பிரியாணியானது வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.